आद्य श्रीनिधि योगी लब्धमनुराट श्रीवात्स्य रामानुजात संप्राप्तांकन मंत्रजातमपर श्रीवास योगीश्वरात् प्राप्तान्त्याश्रम वेदमौलियुगलं तेनार्पितं श्रीपतौ ज्ञानाब्धिं सुगुणाकरं मुनिवरं श्रीरंगनाथं भजे। श्रीमते श्रीरंगनाथ महादेशिकाय नमः। இன்றைய தினம் உத்தமமான வைகாசி மிருகசீர்ஷ நன்னாள். இன்றைய தினத்திலே திரு அவதாரம் பண்ணின ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி மன்னார் கோவில் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகனுடையதான வைபவத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீமத் ஆண்டவன் பவுண்டரீகபுரம் சுவாமி ஆசிரமத்தில் பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகனுக்கு பிறகு மூர்த்தாபிஷிக்தராக எழுந்தருளியிருந்து பவுண்டரீகபுரம் ஆசிரமத்தை அலங்கரித்த ஆச்சாரிய சிரேஷ்டர். விண்ணாற்றங்கரை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகனுக்கு முன்னாலே பவுண்டரீகபுரம் ஆசிரமத்தை அலங்கரித்த ஆச்சாரிய புருஷர் இந்த சுவாமி. இந்த மகானுடையதான வைபவத்தை யதாசக்தி யதாவகாசம் அனுபவிக்கப் போகிறோம். சம்பகாரண்ய கஷேத்திரம், தட்சிணத்வாரகை, வாசுதேவபுரி, ராஜ மன்னார் கோவில், ராஜ மன்னார்குடி என்றெல்லாம் கொண்டாடப்படுகிறதான மன்னார்குடி திவதேசத்திலே ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன் எம்பெருமான் தீர்த்தவாரி கண்டருளி ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்தருளுகிற ஹரித்ரா நதின்னு சொல்லக்கூடிய புண்ணிய நதியினுடைய வடகரையிலே செங்கமல நாயிகா சமேத ஸ்ரீ ராஜகோபால பெருமாளுடைய பெரிய வேதபாராயண கோஷ்டியினுடைய நிர்வாகராக எழுந்தருளியிருந்தவர் ஸ்ரீ உவே வித்வான் நடாதூர் ராமானுஜாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடியவர். இந்த நடாதூர் ராமானுஜாச்சாரிய சுவாமி தம்முடைய வாழ்நாள் முழுக்க மன்னார்குடி ராஜகோபாலன் எம்பெருமானுக்கு வேதபாராயண கைங்கரியம் பண்ணுவதையே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்தவர். தன்னுடைய ஜன்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதே ராஜகோபாலன் எம்பெருமானுக்கு வேதபாராயண கைங்கரியம் பண்றதுக்கு அப்படின்னு இந்த சுவாமியினுடைய திருவுள்ளம். நல்ல வசந்த குலம். ஸ்ரீபாஷ்யக்காரருடைய மருமானான ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதியான சுவாமி நடாதூர் ஆழ்வான் என்ன, சுவாமி தேசிகனுடைய பிராச்சாரியராக பல கிரந்தங்களை அருளி செய்து ஸ்ரீபாஷ்ய சம்பிரதாயத்தை வாழ்வித்தருளின நடாதூர் அம்மாள் என்ன, கட்டிகா சதம் அம்மாள் என்ன, இந்த மகான்களான ஆச்சாரிய சார்வபௌமர்களினுடைய வம்சம். அந்த வம்சத்திலே வசந்த ஆச்சாரத்தோடு கூட வேத திவ்ய பிரபந்த சம்பத்தோடு கூட நித்தியானுஷ்டான பரராக எழுந்தருளியிருந்தவர் நடாதூர் சிவ்வே ராமானுஜாச்சாரிய சுவாமி. அந்த சுவாமியினுடைய தர்மபத்தினி ஸ்ரீமதி செங்கமலத்தம்மாள்னு திருநாமம். மன்னார்குடி தாயாருடைய திருநாமமே இந்த மங்காருக்கு. இந்த நடாதூர் ராமானுஜாச்சாரிய சுவாமி செங்கமலத்தம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தம தம்பதிகளினுடைய தவ புதல்வராக 1880வது வருஷம் ஜூன் மாசம் 8ஆம் தேதி விக்ரம வருஷம் வைகாசி மாசம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தன்னைக்கு மன்னார் கோவில் ஸ்ரீமத் ஆண்டவன் அவதாரம் பண்ணினார். குழந்தைக்கு ஸ்ரீனிவாச கோபாலன் அப்படின்னு பெரியவா திருநாமம் சூட்டினான். திருவேங்கடமுடையானுடைய திருநாமத்தையும் மன்னார்குடி ராஜகோபாலனுடைய திருநாமத்தையும் சேர்த்து ஸ்ரீனிவாச கோபாலன் அப்படின்னு குழந்தைக்கு திருத்தகப்பனார் நாமகரணம் பண்ணி வைத்தார். குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்துண்டு வந்தது. எம்பெருமான் ராஜகோபாலனை போலே ரொம்பவும் தேஜஸோடு கூட பிரகாசிக்கிற திருமுக மண்டலத்தோட குழந்தை விளங்கித்து தகுந்த வயசுல திருத்தகப்பனாரான சிவுவே நடாதூர் ராமானுஜாச்சாரிய சுவாமி குழந்தைக்கு உபநயனம்னு சொல்லக்கூடியதான உத்தமமான சம்ஸ்காரத்தை பண்ணி வைத்து தானே பிரம்மோபதேசமும் பண்ணினார். தம் குமாரருக்கு காயத்ரி மகாமந்திர உபதேசம் திருத்தகப்பனாரான இந்த சுவாமியை நடத்தி வைத்தார். பிரம்மோபதேசம் ஆனாவிட்டு ஒரு உபநயனமான பிராமணன் நித்தியம் பண்ண வேண்டிய அனுஷ்டானங்களை எல்லாம் தவறாமல் பண்ணி கொண்டு வந்தது குழந்தை. உபநயனம் பண்ணிக்கொள்வதே வேதாத்தியனம் பண்ணுவதற்காகத்தான். ஆகையினாலே குழந்தைக்கு வேதாத்தியனத்தையும் திருத்தகப்பனாரான நடாதூர் ராமானுஜாச்சாரிய சுவாமியை சொல்லி வைத்தார். குழந்தை திருத்தகப்பனாரிடத்திலே பூரணமா வேதாத்தியனம் பண்ணி திருத்தகப்பனார போல அவ்வப்போது ராஜகோபாலன் எம்பெருமானுக்கு வேதபாராயணம் பண்ணக்கூடிய கைங்கரியத்தையும் குழந்தை பண்ணி கொண்டு வந்தது.
அதோடு கூட சந்தமிகு தமிழ்மறை, திராவிட வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள்னு சொல்லக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தமும் இந்த நடாதூர் ராமானுஜாச்சாரிய சுவாமிக்கு கண்டஸ்தம். அவர் தன்னை போலவே தன்னுடைய குமாரரான இந்த சுவாமிக்கும், அதாவது மன்னார்கோவில் ஸ்ரீனிவாச கோபாலாச்சாரியருக்கும் ஆழ்வார் அருளி செயல்களையும் அத்தியாபனம் பண்ணி வைத்தார். நம் சுவாமி வேதாத்தியனம் பண்ணியதோடு பிரபந்தமும் அத்தியனம் பண்ணினார். அதோடு கூட திருத்தகப்பனாரே சம்ஸ்கிருத பாடங்கள் எல்லாமும் சொல்லி வைத்தார். காவியம் என்ன, நாடகம் என்ன, சாஸ்திரங்கள் என்ன, அந்த மாதிரி சம்ஸ்கிருத பாடங்கள் எல்லாமும் திருத்தகப்பனாரே சொல்லி வைத்தார். நயினாராச்சாரியர்னு சொல்லக்கூடிய குமார வரதாச்சாரியருக்கு சுவாமி தேசிக நாட்டமா பித்ரே பிரம்மோபதேஷ்டேமே குரவே தெய்வதாயச்சன்னு சொல்லும்படியா நம் மன்னார் கோயில் ஸ்ரீனிவாச கோபாலாச்சாரிய சுவாமிக்கும் திருத்தகப்பனாரே பிதாவாகிற அந்த சுவாமியே பிரம்மோபதேஷ்டாவாக பிரம்மோபதேசம் பண்ணின ஆச்சாரியராக அமைந்தார். வேதத்தையும் திவ்ய பிரபந்தத்தையும் சொல்லி வைத்த குருவாகவும் விளங்கினார். எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதியிலே தெய்வமாகவும் விளங்கினார். நயினாராச்சாரியர் கொண்டாடியது போல பிதாவாகவும் பிரம்மோபதேஷ்டாவாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் விளங்கியவர் நடாதூர் ராமானுஜாச்சாரிய சுவாமி. அப்பேற்பட்ட மகான்களுடைய வம்சத்திலே இவர் அவதாரம் பண்ணியிருக்கிறார். இந்த சுவாமிக்கும் இயல்பிலேயே ஞானம், ஆச்சாரம், அனுஷ்டானம் எல்லாம் உண்டு. இப்பேற்பட்ட இந்த சுவாமி வேதமும் திவ்ய பிரபந்தமும் திருத்தகப்பனாரிடத்தில் அத்தியனம் பண்ணி சம்ஸ்கிருத பாட்டங்கள்லாம் வாசிச்சா விட்டு பின்னாளிலே மன்னார்குடி மகாவித்வான் ஸ்ரீ ரங்காச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய ஒரு மகா சிரேஷ்டரிடத்திலே வியாக்கரண சாஸ்திரம் வாசிச்சார். அந்த மன்னார்குடி ரங்காச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய சுவாமிதான் பின்னால ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிண்டு சன்னியாசியாக அவதாரம் பண்ணி ஸ்ரீமத் அகோபில மடத்தினுடைய 39வது பட்டம் ஸ்ரீமத் அழிசிங்கராக, மன்னார்குடி ஸ்ரீமத் அழிசிங்கராக ஸ்ரீமத் அகோபில மட ஆஸ்தானத்தை அலங்கரித்த சுவாமி. அந்த சுவாமியினுடைய பூர்வாசிரமத்திலே அங்கு வியாக்கரண சாஸ்திரம் வாசித்தார் நம் ஆண்டவன். அப்படி நித்தியம் அனுஷ்டானங்களை பண்ணிக்கொண்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா பகவானுக்கும் பாகவதாலுக்கும் கைங்கரியம் பண்ணிக்கொண்டு ஞானத்தை பலமுகமாக அபிவிருத்தி பண்ணிக்கொண்டு வந்தார் நம் சுவாமி. இப்படியான சமயத்திலே சுவாமிக்கு எல்லா யோக்கியதைகளும் இருக்கிறபடியினாலே தகுந்த வயசு வந்துட்டதுன்னு திருத்தகப்பனார் கணிசித்து விவாகம் பண்ணி வைத்தார். சுவாமிக்கு திருக்கல்யாண மகோத்சவம் நடந்தது. திருக்கல்யாணம் ஆனாவிட்டு திருத்தகப்பனாருடைய அனுமதியோடு கூட நம் மன்னார்கோவில் ஸ்ரீனிவாச கோபாலாச்சாரிய சுவாமி தம்முடைய தேவிகளை அழைத்துக் கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளினர். ஸ்ரீரங்கத்திலே வடதிருக்காவிரின்னு சொல்லக்கூடிய கொள்ளிடக்கரையிலே ஸ்ரீமத் ஆண்டவன் பவுண்டரீகபுரம் சுவாமி ஆசிரமத்துக்கு பின்னாலே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு அங்கே நித்தியானுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு பகவத் ஆராதனத்தையும் பாகவத் ஆராதனத்தையும் பண்ணி கொண்டு வந்தார். சுவாமி ஏன் மன்னார்குடியிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளினார் அப்படின்னா, சுவாமியினுடைய ஆச்சாரியரான பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவனிடத்துல காலக்ஷேபம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அங்கு எழுந்தருளினார். சுவாமிக்கு உபநயனம், வேதாத்தியனம், திவ்ய பிரபந்தம், சாஸ்திர பாட்டங்கள்லாம் திருத்தகப்பனார் சன்னதியிலேயே ஆச்சு. ஸ்ரீ வைஷ்ணவனா பகவத் பாகவத கைங்கரியத்தை ஏற்படுத்தக்கூடியதான சம்ஸ்காரம், பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய சமாசிரயணமும் திருத்தகப்பனாரே பண்ணி வைத்தார். திருத்தகப்பனார் ஸ்ரீ வாட்சிய ராமானுஜாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய சுவாமி, நடாதூர் ராமானுஜாச்சாரிய சுவாமி. அவெல்லாம் சுயமாச்சாரியாலானபடியினாலே சமாசிரயணம் அவளுக்குள்ளேயே பண்ணிக்கிறது வழக்கம். அந்த மாதிரி நம்முடைய சுவாமிக்கு அவர் சமாசிரயணம் பண்ணி வைத்தார். அந்த நடாதூர் ராமானுஜாச்சாரிய சுவாமிக்கு பெரியாண்டவன் சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாச மகாதேசிகனுடைய சம்பந்தம் உண்டு. அந்த சுவாமியிடத்துல ஆசிரியத்தவா வாழலாம். அந்த சம்பந்தத்தோடு கூட சமாசிரயணமும் ஆச்சு. சமாசிரயணம் பண்ணிட்டு கிரகஸ்தாசிரம தர்மத்தை எல்லாம் ஸ்வீகரித்துக் கொண்டு கிரகஸ்தா பண்ண வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு தர்மபத்னியோடு கூட நித்தியம் நித்தியார கர்மானுஷ்டானங்களோடு கூட தலிக பண்ணி எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணிக்கொண்டு பாகவதாராதனம் பண்ணிக்கொண்டு ஸ்ரீரங்கத்திலே கிரகஸ்தரா குடும்பியா எழுந்தருள் இருந்தார் இந்த சுவாமி. அப்படி இருக்கிறச்ச ஒரு நாள் ஒரு நல்ல முகூர்த்தத்திலே பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவனாசிரமத்தை அலங்கரித்த ஆச்சாரியரான ஸ்ரீனிவாச மகாதேசிகன் சன்னதியிலே போய் தண்டன் சமர்ப்பித்து அவரை பிரார்த்திக்கிறார். சுவாமி, அடியனுக்கு திருத்தகப்பனார் இடத்துல சமாசிரயணம் ஆயிடுத்து,
அங்கேயே அத்தியனமும் பண்ணிவிட்டேன். அடியனுக்கு சம்பிரதாய கிரந்தங்களை காலக்ஷேபமாக சாதித்து அடியனுக்கு ஞானத்தை அனுகிரகித்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகனும் மிகவும் திருவுள்ள முகந்து ஸ்ரீபாஷ்யம் என்ன, ஸ்ரீமத் கீதா பாஷ்யம் என்ன, பகவத் விஷயம் என்ன, ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம் என்ன, இந்த முக்கியமான கிரந்த சதுஷ்டயம்னு சொல்லக்கூடிய கிரந்தங்களையும் விசிஷ்டாத்வைத சித்தாந்த பிரகரண கிரந்தங்கள்னு சொல்லக்கூடிய தத்துவமுக்தா கலாபம் என்ன, நியாய சித்தாஞ்சனம் என்ன, சததூஷணி என்ன, இது முதலான வாத கிரந்தங்களையும் கூட காலக்ஷேபமாக பூரணமாக சாதித்தார். பேருக்கு அந்த கிரந்தத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சாரத்தை மட்டும் சொல்லாமல் சம்பிரதாய ரீதியிலே பிராச்சீன ரீதியிலே பூரணமாக காலக்ஷேபம் சாதித்தார். சுவாமி எல்லா காலக்ஷேபங்களையும் உத்தமமான ஆச்சாரிய சிரேஷ்டரா மகா ஞான நிதியா சன்னியாசி சார்வபௌமரா விளங்கிய பவுண்டரீகபுரம் ஆண்டவனிடத்துல காலக்ஷேபம் பண்ணி முடித்தார். ஏற்கனவே வித்வானாக இருந்த சுவாமி இப்போது மகா வித்வானாக ஆனார். இப்படி பல சம்பிரதாய கிரந்தங்களை அந்த ஸ்ரீமதாண்டவரிடத்திலே காலக்ஷேபம் பண்ணி அங்கு சம்பாதித்த ஆத்ம ஞானம் தலையெடுத்தது சுவாமிக்கு. இத்தனை சம்பிரதாய விஷயங்களையும் சம்பிரதாய சூக்ஷ்மார்த்தங்களையும் தெரிந்து கொண்டு மோட்சம் போகணும்னு ஆசைப்படலன்னா எப்படி? மோட்சம் போறதுக்கான வழியை உடனே தேடலன்னா எப்படி? மோட்சம் போறதுக்கான வழிய மோட்சம் போறதுக்கான உபாயத்தை உடனே பண்ணிக்கலன்னா எப்படி? அதனால சுவாமிக்கு காலக்ஷேபம் பண்ணி முடிச்ச உடனே மோட்ச உபாயமான பரநியாசம் பண்ணிக்கணும்னு திருவுள்ளம் வந்தது. அதுவும் இப்பவே பண்ணிண்டானோ, இனி ஒரு க்ஷணமும் தாமதிக்க கூடாது, ஆத்மா எத்தனை நிலை இல்லாததுன்னு இத்தனை கிரந்தங்கள் ஆச்சாரியா எல்லாம் விஸ்தாரமா அருளி செய்திருக்கா. இத்தனை வசந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஜன்மா எடுத்துட்டு மோட்சம் போகாம இருக்கிறதுக்கு இல்ல, உபாயானுஷ்டானம்னு சொல்லக்கூடிய பரநியாசம் பண்ணிண்டாதான் சத்தியமா மோட்சம் கிடைக்கும். ஆகையினால இப்போதே ஆச்சாரியனை ஆசிரியத்து மோட்சத்துக்காக பரநியாசம் பண்ணிக்கணும்னு சுவாமி திருவுள்ளப்பத்தார். அதுவும் எப்படின்னா ரொம்ப துவரையோடு கூட உடனே பண்ணிண்டானும். சரீரம் நிலையில்லாதது எப்ப வேணாலும் விழும், அதுக்குள்ள ஆயிடணும். ஆக பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன சாஷ்டாங்கமா சேவித்து அடியனுக்கு பரநியாசம் பண்ணி வைக்கணும்னு பிரார்த்திக்கிறார் சுவாமி. உத்தமமான சுவாமியினிடத்துல பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொண்டு ஒரு பரம ஸ்ரீ வைஷ்ணவனா நித்தியானுஷ்டானங்களை எல்லாம் தவறாமல் பண்ணிக்கொண்டு வேதத்தையும் பிரபந்தத்தையும் அத்தியனம் பண்ணிட்டு உத்தமமான கிரந்த காலக்ஷேபங்களை எல்லாம் பண்ணி விலட்சணமான ஞானத்தோட மேதா விலாசத்தோட மகா வித்வானாக ஒரு பரமை காந்தியாக வாழ்ந்து வருகிறார் இந்த சுவாமி. இவருக்கு பரநியாசம் பண்ணிக்கொள்வதற்குரிய அத்தனை பக்குவமும் வந்துவிட்டது. அவசியம் இப்போதே இவருக்கு பரநியாசம் பண்ணி வச்சுடணும் அப்படின்னு பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் திருவுள்ளம் உகந்தார். உகந்து உபய காவேரி மத்தியே, தென் திருக்காவிரி வட திருக்காவிரின்னு சொல்லக்கூடிய 2 காவிரிகளுக்கும் நடுவே, சப்த பிராகார மத்தியே 7 பிரகாரங்களுக்கு நடுவே, ஸ்ரீரங்க விமானம்னு சொல்லக்கூடிய பிரணவாகார விமானத்தின் கீழே சயனித்துக் கொண்டிருக்கிற பெரிய பெருமாளுடைய திருவடிகள்ல இந்த மன்னார் கோவில் ஸ்ரீனிவாச கோபாலாச்சாரிய சுவாமிக்கு ஆச்சாரியரான பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் பரநியாசம் பண்ணி வைத்தார். பரநியாசம் பண்ணி வைக்கிற சுவாமி பெருமாள் சன்னதியிலே குலசேகரன் படிக்க அருகே திருமணத்தூண்களுக்கு முன்னாலே நின்றுண்டு பரசமர்ப்பணம் அனுஷ்டிக்கணும். பரநியாசம் பண்ணிக்கிற சிஷ்ய கோட்டின்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மா காயத்ரி மண்டபத்திலேருந்து பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கணும். எந்தெந்த சமயத்துல எல்லாம் சேவிக்க வேண்டியதான பிரகரணம் ஏற்படுறதோ அப்பெல்லாம் காயத்ரி மண்டபத்திலேருந்து சேவிச்சுட்டு இருக்கணும். பண்ணிக்கிற சிஷ்யர் காயத்ரி மண்டபத்திலே சேவித்துக் கொண்டிருக்க பரநியாசம் அனுஷ்டிக்கக்கூடிய ஆச்சாரியர் பெருமானிடத்திலே இந்த ஜீவாத்மாவை ரட்சிக்கக்கூடியதான பரத்தை சமர்ப்பிக்க உத்தமமான ரீதியிலே பரநியாசம் ஆச்சு. சாட்சாத் ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் திருவடிகள்ல இவருக்கு பரநியாசமாச்சு. இவர் மோட்சம் போறதுக்கான தகுதி அடைஞ்சுட்டார், மோட்ச அர்ஹரானார். இப்படி நல்ல ஆச்சாரியர்களை ஆசிரியத்து சமாசிரயணம் பரநியாசம் காலக்ஷேபம் எல்லாம் பண்ணி தன் ஆத்மாவை ரட்சிக்கக்கூடியதான பரத்தையும் எம்பெருமானிடத்திலே சமர்ப்பித்து விட்டு நிர்பரோ நிர்பயோஸ்மி, இந்த ஆத்மாவினுடைய ரட்சணத்துக்காக இனி நாம் பண்ண வேண்டிய காரியம்னு ஒண்ணு கிடையாது. நாம் பண்ண வேண்டியது நல்ல விலட்சணமான ஞானத்தை சம்பாதித்து அந்த ஞானத்தினாலே உந்தப்பட்டு எம்பெருமான் திருவடிகள்ல நம்ம ஆத்மாவை ரட்சிக்கிற பொறுப்பை பரசமர்ப்பணத்தை பண்ணிடணும். அது மட்டும்தான் நம்ம பண்ணக்கூடிய காரியம். அதை பண்ணியா எடுத்து பரசமர்ப்பணம் பண்ணின பிரபன்னனுடையதான ஆத்ம யாத்திரை, அந்த பரநியாசத்தை ஏத்துண்ட பெருமாளுடைய பொறுப்பு.
படுத்துட்டு இருக்கிற பெரிய பெருமாளுடைய பொறுப்பு எனக்கு மோட்சம் தரதோ என்ன ரட்சிக்கிறதோ. என்னுடைய தேக யாத்திரையானது என்னுடைய கர்மானுதீனமா நடக்கும். நான் பண்ணின கர்மாக்களுக்கு அனுகுணமா கர்மாதீனமா நடக்கும். அதனால உபய யாத்திரையிலும் பிரபன்னனுக்கு அன்வயம் இல்லை. என்னுடைய தேக யாத்திரை எப்படி அமையுமோ அப்படின்னு நான் விசாரப்பட வேண்டியதில்லை. என் ஆத்மாவுக்கு க்ஷேமம் எப்போ கிடைக்குமோ எப்படி கிடைக்குமோ அப்படின்னு நான் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏதத் தேகாவசானே மாம் தத்பாதம் பிராபயஸ்வயம்னு இந்த சரீரத்தினுடைய முடிவிலே சத்தியமாக மோட்சம் கிடைக்கப் போகிறது. அதையும் பண்ணி வைக்க வேண்டியது படுத்துட்டு இருக்கிற பெருமாளுடையதான பொறுப்பு. இனி எனக்கு எந்த பொறுப்பும் இல்லைன்னு சொல்லி பயம் இல்லாமல் பகவத் பாகவத கைங்கரியத்தை பண்ணிக்கொண்டு இந்த சுவாமி உத்தமமான ரீதியில வாழ்ந்துட்டு வந்தார். ஆச்சாரியரை ஆசிரியத்து பண்ண வேண்டிய காலக்ஷேபம் எல்லாம் பூர்ணமா பண்ணியா எடுத்து பரநியாசமும் ஆயிடுத்து. சுவாமி இப்ப கிரகஸ்தாசிரமத்தை ஸ்வீகரிச்சுட்டார். குடும்பத்தை ரட்சணம் பண்ணியானோ. ஆகையினாலே ஆச்சாரியருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு சுவாமி வியாகரண சாஸ்திரம் எல்லாம் வாசிச்சு பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ணின மகா வித்வானானபடியினாலே கேரளாவிலே பாலக்கோடு மாவட்டத்திலே பட்டாம்பி அரசு சம்ஸ்கிருத கல்லூரியிலே சுமார் 20 வருஷ காலங்கள் வியாக்கரண சாஸ்திரத்தை பயிற்றுவிக்கக்கூடிய அத்தியாபகரா ஆசிரியராக கைங்கரியம் பண்ணினார் சுவாமி. அங்கே இந்த பட்டாம்பி அரசு சம்ஸ்கிருத கல்லூரின்னு சொல்லக்கூடிய அந்த சம்ஸ்தானம் மிகவும் பிரசித்தி வாய்ந்த வித்வான்களை எல்லாம் தயார் பண்ணின சம்ஸ்தானம். அந்த பக்கம் சம்ஸ்கிருத கல்விக்கு மிகவும் பேர் போனதான சம்ஸ்காரம் அது. அந்த சம்ஸ்தானத்திலே வியாக்கரண சாஸ்திரத்தை போதிக்கக்கூடிய அத்தியாபகரா 20 வருஷ காலம் சுவாமி எழுந்தருள் இருந்தார். அந்த காலேஜ் லீவு சமயங்கள் எல்லாம் சுவாமி ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளி ஆகும். எப்போல்லாம் காலேஜ்ல லீவோ எப்போல்லாம் விராம காலமோ அப்போல்லாம் சுவாமி ஸ்ரீரங்கம் எழுதியாகும். ஸ்ரீரங்க எழுந்தருளி பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்துக்கு எழுந்தருளி ஆச்சாரியரான பவுண்டரீகபுரம் ஆண்டவனை தண்டன் சமர்ப்பித்து அவருக்கு நிறைய கைங்கரியங்கள் சுசுரூஷைகள் எல்லாம் பண்ணுவார். இப்படி பல காலம் ஓய்வு சமயங்கள்ல எல்லாம் வெறுமை இருந்து காலம் கழிக்காம ஆச்சாரியனுடைய கைங்கரியம் பண்ணக்கூடியதான பாக்கியம் நம்ம சுவாமிக்கு கிடைத்தது. அந்த சமயங்கள்ல பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகனுடைய திருவுள்ள உகப்பை பெரிதும் சம்பாதித்தார் சுவாமி. அந்த ஆச்சாரிய சிரேஷ்டர் பண்ணக்கூடிய அனுஷ்டானங்களை எல்லாம் கூடவே இருந்து கூர்ந்து கவனித்திருக்கிறார். அதனால அனுஷ்டானத்துல நல்ல சிக்ஷையாச்சு சுவாமிக்கு. அந்த ஆச்சாரியர் சாலகிராம ஆராதனம் ஸ்ரீபாதுக ஆராதனம் பண்றதையெல்லாம் கூடவே இருந்து சேவித்தபடியினாலே அந்த சூக்ஷ்மார்த்தங்களையும் கிரகித்துக் கொண்டார். அந்த பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரம நிர்வாகத்தை எப்படி பண்றார், சிஷ்யால எப்படி ரட்சிக்கிறார், காலக்ஷேபம் எப்படி சாதிக்கிறார், சமாஸ்திரீன பரநியாசங்கள்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் கூடயே இருந்து பார்க்கக்கூடியதான பாக்கியம் இந்த சுவாமிக்கு கிடைத்தது. என்னதான் சாஸ்திரத்தை வாயால போதிக்கப்பட்டாலும் புஸ்தகம் பார்த்து தெரிஞ்சுட்டாலும் ஒரு ஆச்சாரியருடைய அனுஷ்டானத்தை கூடவே இருந்து பார்த்து அதிலே இருந்து சூக்ஷ்மார்த்தங்களை சூக்ஷ்ம ஆச்சாரங்களை கிரகித்துக் கொள்வதுன்னு சொல்லக்கூடியதுதான் உத்தமமான கல்வியாக இருக்க முடியும். ஆனால் அந்த பாக்கியம் எல்லாருக்கும் அமைந்து விடுவதில்லை. இந்த மாதிரி சில மகான்களுக்கு சில அவதார புருஷர்களுக்கே அந்த பாக்கியம் அமைகிறது. பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதனுடைய சங்கல்பம், இந்த பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு அடுத்தபடியா நீர் தான் அந்த ஆசிரமத்துல ஆண்டவனா இருந்து அந்த ஆசிரம சம்பிரதாயத்தை வழிநடத்த போறீர். அதனால ஆச்சாரியரான பவுண்டரீகபுரம் ஆண்டவன் பண்ணக்கூடியதான எல்லா காரியங்களையும் பார்த்து எப்படி பண்ணணும்னு உமக்கு சிக்ஷையாகட்டும்னு பெரிய பெருமாளே இவரை கொண்டாந்து விராம காலங்கள்ல பவுண்டரீகபுரம் சுவாமிக்கு சேவை பண்ணி வச்சிருக்கானோன்னு தோணித்து. அப்பேற்பட்ட ஒரு சூக்ஷ்மமான ஒரு ஞானத்தையும் அனுபவத்தையும் சம்பாதித்துக் கொண்டு ஆச்சாரிய கைங்கரியத்தையும் ரொம்ப காலம் பண்ணிட்டு வந்தார் இந்த சுவாமி. சமயம் கிடைக்கிறச்செல்லாம் பண்ணிட்டு வந்தார். இப்படியா இருந்த நம்ம சுவாமியினிடத்துல ஒரு விசேஷமான அனுகிரகம் ஒரு உகப்பு ஏற்பட்டு பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன், சுவாமி எனக்கு அப்புறம் நீர் தான் இந்த ஆசிரமத்துக்கு ஆச்சாரியனா இருந்து ஆசிரமத்தை வழி நடத்தணும், எனக்கு அடுத்த பட்டம் நீர் தான் அப்படின்னு சொல்லி திருவுள்ள உகந்துட்டார் இவரை. இப்படி கிரகஸ்தாலா பரமைகாந்திகளா இருக்கக்கூடிய மகான்கள் சந்நியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த யோகியத்தையை அவளுக்கு ஏற்படுத்தக்கூடியதான மந்திரம் பரிவராஜக மந்திரம்னு சொல்லக்கூடிய பிரேஷ மந்திரம். அந்த பிரேஷ மந்திரத்தை சன்னியாசியாக இருக்கக்கூடிய ஆச்சாரியன் சந்நியாச ஸ்வீகாரம் பண்ணிக்க போற கிரகஸ்தருக்கு உபதேசம் பண்ணணும். கிரமப்படி சன்னியாசியா ஆச்சாரியனா இருக்கக்கூடிய பவுண்டரீகபுரம் ஆண்டவன் கிரகஸ்தரா பண்டித பரமைகாந்தியா இருக்கக்கூடிய நாளைக்கு சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்க போற மன்னார் கோவில் மகாவித்வான் ஸ்ரீனிவாச கோபாலாச்சாரிய சுவாமிக்கு உபதேசம் பண்ணினார். சுவாமிக்கு பிரேஷ மந்திர உபதேசம் ஆயிடுத்து. பிரேஷ மந்திரத்தை உபதேசமா வாங்கின்ற நாள்ல இருந்து கிரமப்படி நாள் தவறாம நன்னா ஜபிச்சுண்டு வந்தார் பிரேஷ மந்திர உபதேசம். அப்படியே பிரேஷ மந்திரம்னு சொல்லக்கூடிய பரிவராஜக மந்திரத்தை ஜபித்து 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 ஜபித்து
சன்னியாசியாக கூடியதான அந்த நிஷ்டை, பரிவிராஜக நிஷ்டை வந்துடுத்து சுவாமிக்கு. இப்படி உத்தமமா சன்னியாசக்குரிய எல்லா லட்சணங்களும் கைவரப்பற்றதை கணிகித்து, இதுக்கும் மேல இந்த சுவாமிக்கு சன்னியாசம் கொடுக்கறத தள்ளி போட வேண்டாம், இப்போதே ஒரு சன்னியாசிக்கு இருக்க வேண்டியதான வைராக்கியம் மொத்தம் வந்துடுத்து இவருக்கு. அந்த பரிவிராஜக நிஷ்டை வந்துடுத்து, இனி ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு ஆச்சாரியர் பவுண்டரீகபுரம் ஆண்டவன் திருவுள்ளம் பத்தி ஒரு பவ வருஷம் வைகாசி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு 1934 வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு மன்னார் கோயில் ஸ்ரீனிவாச கோபாலாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய மகாவித்வானுக்கு பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் கொடுத்தருளினார். ஸ்ரீரங்கத்திலே பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்திலே இந்த சுவாமிக்கு சன்னியாசாசிரமம் தரப்பட்டது. சுவாமி சன்னியாசி ஆயிட்டார். மன்னார் கோயில் மகாவித்வான் ஸ்ரீ உவே நடாதூர் ஸ்ரீனிவாச கோபாலாச்சாரிய சுவாமி தம்முடைய 54வது திருநட்சத்திரத்திலே ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகன் என்கிற திருநாமத்தோடு சன்னியாசியாக அவதாரம் பண்ணினார். இப்படி பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகனும் மன்னார் கோயில் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகனும் ஆகிற 2 ஸ்ரீமத் ஆண்டவன்களும் 5 மாச காலம் ஒன்னா சேவை சாதித்தா. அன்னைக்கு பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம் 2 யதி சார்வபௌமர்களாலே, 2 சன்னியாசி சிரேஷ்டர்களாலே பொழிந்தது, பிரகாசித்தது. அப்போ இருந்த சிஷ்யால் அபிமானிகள்லாம் 2 சன்னியாசிகளை, 2 ஸ்ரீமத் ஆண்டவன்களை, 2 ஆச்சாரிய சிரேஷ்டர்களை ஒன்னா ஒரே ஆசிரமத்திலே சேவிக்கிறதான பாக்கியத்தை பெற்றார்கள். அப்படி மன்னார் கோயில் ஸ்ரீமத் ஆண்டவன் சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்டு ஆச்சாரியரான பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய கைங்கரியம் என்ன, எம்பெருமான் திருவாராதனம் என்ன, பாதுகாராதனம் என்ன, ஆசிரம காரியங்கள் என்ன, இதெல்லாத்தையும் கூடவே இருந்து கவனிச்சுண்டு வந்த ஒரு நாள், சுமார் இவர் சன்னியாசம் வாங்கின்ற ஒரு 5 மாசம் கழித்து இவர் சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணின்ற அதே பவ வருஷத்திலே ஐப்பசி மாசம் சுக்லபக்ஷ சதுர்தசி திதியிலே 20/10/1934 பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் தம்முடைய அவதார பிரயோஜனம் முடிஞ்சிடுத்தோ அப்படின்னு சங்கல்பிச்சுண்டு தனக்கு பிறகு சம்பிரதாயத்தை வழிநடத்த ரொம்ப உத்தமமான ஒரு சுவாமியை ஸ்ரீமத் ஆண்டவனா நியமிச்சிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்தோடு கூட, எந்த விதமான கவலையும் இல்லாமல் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண போகிற பூரிப்போடைய கூட திருநாட்டு அலங்கரிச்சுட்டார். தான் அவதாரம் பண்ணி சன்னியாச ஸ்வீகாரம் பண்ணிண்டு ஸ்ரீமத் ஆண்டவனா அவதாரம் பண்ணி ஆச்சாரியகம் பண்ணி பல ஆத்மாக்களை உஜ்ஜீவித்தோம். நம்மால பல ஆத்மாக்கள் ஸ்ரீவைகுண்டம் போய் சேர்ந்தா, நமக்கு அடுத்தபடியா ஆச்சாரியகம் பண்ணி பல ஆத்மாக்களை எம்பெருமான் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு சுவாமியை, தகுந்த ஒரு சுவாமியை ஏற்படுத்திட்டோம். இனிமேல் இனியன் குறை நமக்கு அப்படின்னு எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா கூட பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் பரம்பதிச்சுட்டார். பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் பரம்பதித்த போது பிரதான சிஷ்யர்களை எல்லாம் கொண்டு அந்த சுவாமியினுடையதான சரம கைங்கரியத்தை எல்லாம் நம் மன்னார் கோயில் ஸ்ரீமத் ஆண்டவன் ரங்கநாத மகாதேசிகன் ரொம்ப ஆச்சரியமா பண்ணி வைத்தார். பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் எதிர்பார்த்ததை போலவே மன்னார் கோயில் ஸ்ரீமத் ஆண்டவனும் பவுண்டரீகபுரம் ஆண்டவன் ஆசிரமத்தை ரொம்ப வசந்த உத்தமமான ரீதியிலே நிர்வாகம் பண்ணிட்டு வந்தார். இந்த மன்னார் கோயில் ஸ்ரீமத் ஆண்டவன் பரம வைராகிய நிதி. சுவாமிக்கு வைராகியம்னு சொல்லக்கூடியது கூடவே பிறந்ததான ஒரு குணம். பணத்துல, பொருள்ல, புகழ் எல்லாம் சுவாமிக்கு ரொம்ப சொல்லிக்கிற மாதிரியான ஒரு ஈடுபாடு எல்லாம் கிடையாது. பணம், பொருள், புகழ்ச்சி இதெல்லாம் சுவாமிக்கு 2ஆம் பட்சம் தான். இவர் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டு சன்னியாசியா அவதாரம் பண்ணாவிட்டு அந்த வைராகியம் இன்னும் கூடி போயிடுத்து. சமாசிரயணமோ பரநியாசமோ காலக்ஷேபமோ பண்ண வர சிஷ்யா யாரானோ பணமோ ஏதானும் பொருளோ கொண்டு சம்பாவனையா சமர்ப்பிச்சாலானா, இதெல்லாம் என்ன பழக்கம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதங்கோ, இதெல்லாம் தவிர்த்துடுங்கோ, பணம் பொருள்லாம் சமர்ப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாராம் அவளை. அதுக்கு காரணம் சாட்சாகுமா, நிவிருத்தியில் நிச்சனா இருக்க வேண்டிய எனக்கு பிரவருத்தியே பெரிய பாரமாகிவிடும் அப்படின்னு சாதிப்பறான். அப்படின்னா ஒரு சன்னியாசியானவர் எல்லாத்தையும் வெறுத்து, எல்லாத்தையும் ஒதுக்கி, எல்லாத்தையும் துறந்து பகவானே அப்படின்னு இருக்கணும். அதுக்கு நிவிருத்தின்னு பேரு. எல்லாத்துல இருந்தும் விடுதலையாகி, எல்லாத்துல இருந்தும் ஒதுங்கி வந்து பகவானோடு மட்டும் சத்சங்கத்திலே இருப்பது, அதுக்கு நிவிருத்தின்னு பேரு. அந்த நிவிருத்தியிலே உலக விஷயங்கள்ல இருந்து விடுபட்டிருக்க வேண்டிய அந்த நிஷ்டையிலே இருக்க வேண்டியவன் நான் சன்னியாசி. எனக்கு இந்த மாதிரி பணம் பொருள்லாம் கொண்டாந்து சமர்ப்பிச்சிங்களானா, இதெல்லாம் சேர்ந்துட்டே போச்சுன்னா அது பிரவருத்தி.
அதாவது இந்த உலக வாழ்க்கையை நன்னா வாழணும்னு நினைக்கிறவன் சேர்த்து வச்சுக்க வேண்டிய வஸ்து இதெல்லாம். உலகியல் வாழ்க்கையை வானான்னு சன்னியாசம் வாங்கிட்டு வந்து பகவானை நினைச்சுட்டு இருக்கிற எனக்கு உலகியல் வாழ்க்கை பிரவருத்தி, இந்த பணத்தை எப்படி காப்பாற்ற போறோம், இந்த பணத்தை கொண்டு என்ன செலவெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய பணம் சேர்ந்தா எப்படி இருக்கும்னு சொல்லக்கூடியதான ஆசை வளர்ந்துட்டு போகும் ஒன்னும் அந்த பிரவருத்தியே பெரிய பாரமா போயிடும். நான் ஸ்வீகரிச்சின்ற ஆசிரமம் சன்னியாச ஆசிரமம், அந்த தர்மத்தை நான் ரட்சிக்கணும்னா பணம், பொருள், ஆசை, புகழ்ச்சி இதுலெல்லாம் மனசு போகக்கூடாது. அதெல்லாம் நான் அறவே வெறுக்கணும். ஆகையினால என் கண் முன்னால இந்த மாதிரி பணத்தை எல்லாம் கொண்டாந்து சமர்ப்பிக்காதீங்கோ, அதுவே எனக்கு பெரிய பாரமாயிடும்னு சொல்லி அத்தனை உத்தமமான உபதேசத்தை பண்ணி வரோம். மீறி சிஷ்யா யாருன்னா சம்பிரதாயம் வேற வழி இல்லை ஸ்வீகரிச்சுட்டானோன்னு பணமோ ரூபா நோட்டோ ஏதோனும் சமர்ப்பிச்சாலானா அது அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாச்சு வைக்கிறது, இப்படி பண்றது அப்படி பண்றது அதெல்லாம் தெரியாத ஆண்டவனுக்கு. அப்படி ஒரு டேபிள் சேர் எல்லாம் இருக்கிறது போல அந்த பணம் எங்கேயோ ஒரு ஓரமா இருக்கும். அங்கங்க விளக்கேத்துற பெறை இருக்கும் பாருங்க, அந்த பெறையில தூக்கி வச்சுட்டு வரோம். இல்லைன்னா காலக்ஷேபம் சாதிக்கிற புஸ்தகங்கள்ல எங்கேயாவது ஒரு ரெஃபரன்ஸ் பேப்பர் மாதிரி இருக்குமா அது பாட்டுக்கு. மொத்தத்துல பணத்தாசைன்றது கிடையாது. பணத்தை பாக்குறச்சா அதுக்குன்னு ஒரு பெரிய மதிப்பெல்லாம் கிடையாது. ஏதோ அங்க இருக்கிற ஒரு டேபிள் போல, ஒரு சேர் போல, ஒரு பேனா போல, பேப்பர் போல அது பாட்டுக்கு ஒரு ஓரமா இருக்கும். சிஷ்யா யாரான ஏதான வேணும், ஆசிரமத்துக்கு ஏதான வாங்கணும், காய்கறி வாங்கணும், அரிசி வாங்கணும், பால் வாங்கணும், அந்த மாதிரி எதுக்கான பணம் தேவைன்னா அந்த பணத்தை எடுத்து அவளே வாங்கிப்பா. சுவாமி தனக்குன்னு அந்த பணத்தை சேர்த்து வச்சுட்டு அது இது பண்ணக்கூடியதான வழக்கம் எல்லாம் சுவாமிக்கு இல்லை. அத்தனை தூரம் பணத்திலே சிந்தை இல்லாதவர் சுவாமி, அத்தனை வைராக்கியம். இதோட கூட இந்த சுவாமி அஷ்டாட்சர மகாமந்திரத்தை ஜபிக்கிறதுல மகாசீலர். நிறைய திருவஷ்டாட்சர மகாமந்திர ஜபம் பண்ணியிருக்கார் சுவாமி. ஆயிரக்கணக்கோ லட்சக்கணக்கோ கோடிக்கணக்கோ சொல்ல முடியாதபடிக்கு அத்தனை திருமந்திர ஜபம், மூலமந்திரம்னு சொல்லக்கூடிய நாராயண அஷ்டாட்சரி மந்திரத்தை இவராட்டம் ஜபித்தவா கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை லட்சம் ஜபம், அத்தனை கோடி ஜபம், பல கோடிகள் ஜபம் பண்ணியிருக்கார். ஒரு கோடி ஜபம் முடிஞ்சா விட்டு விசேஷமா ததியாராதனம் பண்ணி வைப்பறான். அடியன் 1 கோடி திருவஷ்டாட்சர மந்திர ஜபம் பூர்த்தி பண்ணிவிட்டேன், இதை கொண்டாடக்கூடிய விதத்திலே ஸ்ரீ வைஷ்ணவ ததியாராதனம் பண்ணி வைக்கிறேன்னு விசேஷமான ததியாராதனம் நடக்கும். திரும்பவும் சங்கல்பிச்சுட்டு 1 கோடி ஜபம் பண்ணுவார். இன்னொரு கோடி ஜபமானா விட்டு திரும்ப விசேஷ ததியாராதனம் ஆகும். இப்படி பல கோடி ஜபங்கள் பண்ணி ஒரு கோடி ஆவருத்தி ஆனா விட்டு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ ததியாராதனம் பண்ணி வைக்கக்கூடிய உற்சாகம் சுவாமிக்கு. அந்த அளவுக்கு ஒரு சன்னியாசின்னு சொல்லக்கூடியவர் உடம்ப வருத்தி விரதம் இருந்து எப்போதும் பகவானை தியானம் பண்ணிக்கொண்டு பகவான் விஷயமான மந்திரங்களை ஜபித்துக் கொண்டு தபசீலரா ஜபசீலரா இருக்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரியே வாழ்ந்து காட்டினவர் இந்த சுவாமி. ஆச்சாரியரான பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகனுடைய திருநக்ஷத்திர உற்சவம் ஆடி பூராடம் என்ன, அந்த ஆச்சாரியனுடைய கைங்கரியம் ஆராதனம் அவர் பரமவசித்த தினம் என்ன, இது எல்லாத்தையும் ரொம்ப ஆச்சரியமா பெருமாள் திருவாராதனம், ஸ்ரீபாதுகாராதனம், வேத பாராயணம், திவ்ய பிரபந்த பாராயணத்தோடு கூட ஸ்ரீபாஷ்ய வித்வத் சதஸோடு கூட ரொம்ப உற்சாகமா நடத்திட்டு வந்தேறோம். ஆச்சாரியனுடைய திருநக்ஷத்திரத்தை வியாஜமா வச்சுண்டு ஸ்ரீபாஷ்யம் முதலான சித்தாந்த கிரந்தங்களை பிரவச்சனம் பண்ணி அந்த கிரந்தங்களை காலக்ஷேபம் பண்ணி அந்த சம்பிரதாயத்தை வாழ்விக்கிற வித்வான்களை கௌரவிப்பறான் சுவாமி. சுவாமிக்கு ஸ்ரீபாஷ்யத்துல ரொம்ப உகந்த ஈடுபாடு. அதுவும் ஸ்ரீபாஷ்ய விக்கிரகமாட்டமா நடமாடின் இருந்த பவுண்டரீகபுரம் ஆண்டவனிடத்துல ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம். பவுண்டரீகபுரம் ஆண்டவன் நிறைய ஸ்ரீபாஷ்ய சதஸெல்லாம் நடத்தியிருக்கார். பவுண்டரீகபுரம் ஆண்டவன் பரம்பேச்சா விட்டு ஆண்டவனுடைய சிஷ்யரான அன்பில் கோபாலாச்சாரிய சுவாமியினுடைய துணையோடு கூட அவருடைய திரவிய சகாயத்தோடு கூட ஸ்ரீனிவாச சுவாமி வித்வத் சபா, ஸ்ரீனிவாச சுவாமின்னா பவுண்டரீகபுரம் ஆண்டவன், அவர் நடத்திட்டு வந்த ஸ்ரீபாஷ்ய சதஸ் அவர் காலத்துக்கு அப்புறமும் அவர் பேர்லேயே தொடர்றதுன்னு சொல்லும்படியா அந்த சுவாமியினுடைய பிரதான சிஷ்யான்னு சொல்லும்படியான இந்த மன்னார் கோயில் ஆண்டவனும் அன்பில் மகாவித்வான் கோபாலாச்சாரிய சுவாமியும் சேர்ந்து அந்த ஸ்ரீனிவாச மகாதேசிக வித்வத் சபாவை நடத்திட்டு வந்தா. அப்படியே அந்த சபா நடந்துட்டு வந்தது. ரொம்ப ஆச்சரியமா ஸ்ரீபாஷ்ய கிரந்த காலக்ஷேபங்கள் என்ன, ஸ்ரீபாஷ்ய கிரந்த பிரவச்சனம் என்ன, ஸ்ரீபாஷ்ய வித்வத் சதஸ் என்ன, இது எல்லாத்தையும் விசேஷமா நடத்தி வைத்து எல்லா வித்வான்களையும் உற்சாகமா வச்சுட்டு இருந்தார் சுவாமி. ஆசிரமத்துல திருநக்ஷத்திரங்கள், திருவாராதனங்கள் இதெல்லாம் நடக்கிற சமயத்துல சிஷ்யா எல்லாம் பல ஊர்ல இருந்து ஆசிரமத்துக்கு உற்சவத்தை சேவிக்கிறதுக்கு வருவாளாம். அப்போ அவளுக்கு நடுவுல அனுகிரக பாஷணம் பண்றச்ச ஆண்டவன் பேசி ஆகுமா. என்ன சாதிப்பாருன்னா, சிஷ்யெல்லாம் ஒருத்தர் ஊர்ல இருக்கீங்க, எல்லாம் மொத்தமா சேர்ந்து ஸ்ரீரங்கம் ஆசிரமத்துக்கே வந்து திருநக்ஷத்திரங்கள்லாம் பண்ணணும்ன்ற அவசியம் நிர்பந்தம் வேண்டாம். அவாவா இருக்கிற இடத்துல தனித்தனியா ஆச்சாரியாளுடைய திருநக்ஷத்திரங்கள் அங்கங்க பண்ணீங்களானா அதுதான் வசதி.
இப்பேற்பட்ட வசந்த ஆச்சாரியர் அவர் அவதாரம் பண்ணி அவர் சந்நியாசம் வாங்கிண்டு அவர் ஆச்சாரியகம் பண்ணி எத்தனையோ ஜீவர்களை மோட்சம் போகும்படியா அனுகிரகிச்சிருக்கார். அந்த சிஷ்யா எல்லாம் அந்த விசுவாசத்தை தெரிவிக்கும்படியா எத்தனை இடத்துல இந்த ஆச்சாரியனுக்கு திருநக்ஷத்திரம் நடக்கிறது பாருங்கோ அப்படின்னு சொல்லும்படியா அவாவா இருக்கிற இடத்துல விசேஷமா ஆச்சாரியால் திருநக்ஷத்திரங்களை பண்ணினா ஸ்லாக்கியமா இருக்கும், கொண்டாடும்படி இருக்கும். எல்லாரும் நான் இருக்கேன்றதுக்காக இங்க வந்து ஆசிரமத்துலதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் நினைச்சுக்க வேண்டாம், நீங்க சிரமப்படுத்திக்க வேண்டாம்னு சாதிப்பாராம். யார் இந்த மாதிரி எல்லாம் சாதிப்பா? ஆச்சாரியனுடையதான திருநக்ஷத்திரம் பல இடங்கள்ல பல கிளை விட்டு பல மரமாக வளரணும். அப்படி ஆச்சாரியன் புகழ் பல இடங்கள்ல பாடப்படணும். இப்போ ஒரு இடத்துல திருநக்ஷத்திரம் நடக்கிறதுன்னா அங்க பகவத் ஆராதனம் ஸ்ரீபாதுக ஆராதனம் எல்லாம் ஆகி அந்த ஆச்சாரியனுடையதான பெருமையை அந்த இடத்துல எல்லாரும் கொண்டாடுவா. அந்த மாதிரி 10 இடத்துல திருநக்ஷத்திரம் நடந்தா 10 இடத்துல அந்த ஆச்சாரியனுடைய பெருமை கொண்டாடப்படுறது ஒன்னும், 100 இடத்துல திருநக்ஷத்திரம் நடந்தா 100 இடத்துல அந்த ஆச்சாரியனுடைய பெருமை லோகத்துல பரவுறது ஒன்னும். ஆச்சாரியனுடைய புகழை பெருமையை அவருடைய மகிமையை லோகத்துல பரப்புறதுதான் முக்கியமான காரியம் ஒரு சிஷ்யனுக்கு. அதனால அவாவா அங்கங்க பண்ணிண்டாலே எனக்கு சந்தோஷம், எல்லாம் இங்க வரணும்ன்ற நிர்பந்தம் வேண்டாம்னு சாட்சாகுமா. மெல்லிசான ஹரிகேன் லைட் ஏத்தி வச்சுட்டு அந்த விளக்கு ஒளியில கஷ்டப்பட்டு புஸ்தகங்கள்லாம் பாப்பறான். அத்தனை தூரம் கிரந்தங்கள்ல புஸ்தகம் பார்க்கறதுல படிக்கிறதுல சுவாமிக்கு அத்தனை ஒரு ஈடுபாடு. ஒரு முறை யாரோ ஒரு சிஷ்யர் சுவாமி எத்தனை சொல்லியும் கேட்காம நிர்பந்தமா சுவாமியை பிரார்த்திச்சு ஒரு பெரிய சம்பாவனை பண்ணிவிட்டார். 4000 ரூபாய் சம்பாவனை பண்ணிவிட்டார். 4000 ரூபான்னு சொல்லக்கூடியது அந்த காலத்துல பெரிய பணம். சுவாமி எத்தனையோ சொன்னார், கேட்கவே இல்ல. அடியனுக்காக ஸ்வீகரிச்சுக்கணும்னு நிர்பந்திச்சு சமர்ப்பிச்சுட்டு கிளம்பிட்டார் அவர். சுவாமி பார்த்தார், என்ன பண்ணலாம், சம்பிரதாய கிரந்தங்களை பதிப்பிக்கிறதுக்கு இந்த பணத்தை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி சுவாமியினுடைய ஒரு சிஷ்யர் தஞ்சாவூர் வி.ஆர். ராமசுவாமி ஐயங்கார்னு சொல்லக்கூடிய ஒரு சுவாமி, அவரை கூட்டு, யாரோ வந்த சிஷ்யர் நிர்பந்தமா இந்த 4000 ரூபாய் பணத்தை சமர்ப்பிச்சுட்டு போயிட்டார், இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், நம்முடைய சம்பிரதாய கிரந்தங்கள் ஏதானும் புஸ்தகம் போடுறதுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அந்த சுவாமியும் ஒப்புளியப்பன் கோயில் மகாவித்வான் வங்கீபுரம் நவநீதம் ஸ்ரீராம தேசிகாச்சாரிய சுவாமியை தொடர்பு கொண்டு அவர் மூலமா ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம்னு சொல்லக்கூடிய சுவாமி தேசிகனுடையதான உத்தமமான கிரந்தத்தை நாகராட்சரத்திலும் தமிழிலும் கீழே அடி குறிப்புகளோடும் விளக்கங்களோடும் பிரமாண ஆகரங்களோடும் ஒரு அதிகாரத்துக்குரியதான அதிகாரார்த்த சங்கிரகத்தோடும் கூட இப்படி இதுக்கு முன்னால ஒரு புஸ்தகம் வரலன்னு சொல்லும்படியா பல விசேஷங்களோடு கூட ஸ்ரீமத் ரகசியத்ரயசார புஸ்தகத்தை வெளியிட்டாராம். எத்தனை பெரிய சம்பிரதாய தொண்டு! சுவாமி தேசிகன் பரசதம் வா அபி பரசகசிரம் அப்படின்னு வாழ்நாள்ல ஆயிரக்கணக்கிலோ நூற்றுக்கணக்கிலோ கிரந்தங்கள் பண்ணியிருக்கார் அப்படின்னு அண்ணன் சுவாமி தெரிவிக்கிறார். நாம இத்தனை கிரந்தங்கள் அப்படின்னு ஒரு 121 கிரந்தங்கள் சுவாமியினுடைய கிரந்தங்கள் அப்படின்னு பேர் வச்சுட்டு இருக்கோம். அதுல கிடைக்கக்கூடிய கிரந்தங்கள் இத்தனை, மறைந்து போன கிரந்தங்கள் இத்தனைன்னு பட்டியல் வச்சுட்டு இருக்கோம். கிடைக்கிற கிரந்தங்கள்னு பார்த்தா ஒரு 116 ஒரு 110 கிரந்தங்கள் கிடைக்கிறது. அத்தனை கிரந்தங்கள்லையும் உத்தமமான ஒரு கிரந்தம், அத்தனை கிரந்தங்களினுடையதான சாராம்சமும் நிறைந்த ஒரு கிரந்தம்னு சொல்லும்படியா சுவாமி தேசிகனே திருவுள்ளம்பத்தினது ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம்னு சொல்லக்கூடிய கிரந்தம். அதை இங்கிலீஷ்காரா சொல்றச்ச சுவாமி தேசிகன்ஸ் மேக்னம் ஓபஸ் அப்படின்னு சொல்லுவா. அப்படி உத்தமமான ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்தை சுவாமி எப்ப அருளி செய்தார்னா தன்னுடைய கடைசி நாள்ல சுவாமிக்கு 100 வயசு பூர்த்தியாகிற சமயத்துல அனுகிரகிக்கப்பட்ட கிரந்தம் அது. அப்போ வாழ்நாள்ல எத்தனை பிரபந்தங்கள், ஸ்தோத்திர பாடங்கள், ரகசிய கிரந்தங்கள், விசிஷ்டாத்வைத சித்தாந்த பிரகரண கிரந்தங்கள், அனுஷ்டான கிரந்தங்கள்னு பல விதமா ரக்ஷா கிரந்தங்கள், வியாக்கியான கிரந்தங்கள்னு எத்தனை கிரந்தங்கள் அருளி செய்தாரோ அது எல்லாத்தினுடைய சாரமா பரநியாசம் பண்ணின்ற ஒரு பிரபன்னன் எப்படி வாழணும்னு சொல்லி அவன் வாழ்க்கைக்கு ஒரு கலங்கரை விளக்கமா ஒரு தீபமா வழிகாட்டக்கூடிய விளக்கா கைவிளக்காக இருக்கக்கூடியது ரகசியத்ரயசாரம். அதனாலதான் எல்லாத்தையும் பூர்ணமா உணர்ந்துட்டோ எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டோ இந்த வசந்த காரியத்தை கடைசியா பண்றேன்னு சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். அப்படி சுவாமி தேசிகன் பண்ணின உத்தம ரகசியத்ரயசார கிரந்தத்தை தேசிக சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒருத்தரும் அவசியம் காலக்ஷேபம் பண்ணி ஆகணும். ஸ்ரீ வைஷ்ணவா தேசகனடியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும் ஸ்ரீமத் ரகசியத்ரயசார காலக்ஷேபத்தோடு விளங்கணும். ரகசியத்ரயசாரத்திலே சொல்லப்பட்ட நிஷ்டை ஒரு பிரபன்னனுக்கும் கைவரணும் அப்படின்றதுதான் சுவாமி தேசிகனுடையதான திருவுள்ளம். ஆகையினாலே அந்த கிரந்தத்தை புஸ்தகம் போடுறதை விட ஒரு பெரிய உபகாரம் சம்பிரதாயத்துக்கு பண்ண முடியாது. சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்தை அனுகிரகம் பண்ணி சம்பிரதாயத்துக்கு பெரிய உபகாரம் பண்ணார்.
பின்னால வந்த ஆச்சாரியர்கள் அந்த ரகசியத்திரய சாரத்தை முறைப்படி காலக்ஷேபம் சாதித்து சம்பிரதாயத்திற்கு உபகாரம் பண்ணினான். காலக்ஷேபம் சாதிக்கிறவா கையில வச்சுக்கிறதுக்கு புஸ்தகம் போட்டு கொடுத்தா அது ஒரு பெரிய உபகாரமாச்சே. ஆகையினால புஸ்தகம் போடக்கூடியதான யாகம் போன்ற இந்த உத்தமமான காரியத்தை ஸ்ரீமத் ஆண்டவன் அந்த பணத்தை கொண்டு பண்ணினார். அன்னைக்கு ஸ்ரீமத் ஆண்டவன் பௌண்டரீகபுரம் ஆசிரமத்திலே புஸ்தகம் போடுறதுன்னு சொல்லக்கூடிய உத்தம கைங்கரியத்தை ஆரம்பித்து வைத்தார். பின்னால விண்ணாற்றங்கரை ஆண்டவன் என்ன எல்லாருக்கும் மகுடம் வைத்தார் போல பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் கோபால தேசிக மகாதேசிகன் நூற்றுக்கணக்கான கிரந்தங்களை ஆசிரம பதிப்பா வெளியிட்டார். அசல் விலையை விட இன்னும் குறைஞ்ச விலைக்கோ கூட கொடுக்கலாம். ஆனா கிரந்தங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும்ன்ற திருவுள்ளம் ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு. அப்படி பௌண்டரீகபுரம் ஆண்டவன் ஆசிரமத்துல நிறைய புஸ்தகங்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கே. அதுக்கெல்லாம் விதை போட்டவர் இந்த மன்னார் கோவில் ஸ்ரீமத் ஆண்டவன். அந்த ஆண்டவனுடைய அனுகிரகம் தான் இன்னைக்கும் நிறைய புஸ்தகங்கள் வந்துட்டு இருக்கு. அப்படி உத்தமமான ஒரு கைங்கரியத்தை பண்ணினவர் மன்னார் கோயில் ஆண்டவன். கணக்கில்லாத பல சிஷ்யர்கள் மன்னார் கோயில் ஆண்டவரிடத்திலே சமாசிரயணம் பண்ணிக்கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்களா ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயோடு கூட பொழிந்தார்கள். பல சிஷ்யர்கள் இந்த ஸ்ரீமத் ஆண்டவனிடத்திலே ஸ்ரீமத் ரகசிய திரயசார காலக்ஷேபம் பண்ணி சம்பிரதாய ஞானத்தோடு கூட ஞானிகளா விளங்கினா. பல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த மன்னார் கோயில் ஆண்டவனிடத்திலே ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் கீதா பாஷ்ய காலக்ஷேபம் எல்லாம் பண்ணி விசிஷ்டாத்வைத சித்தாந்த ஞானத்தோட பிரகாசித்தா. பல சிஷ்யர்கள் இந்த ஸ்ரீமத் ஆண்டவனிடத்திலே பகவத் விஷய காலக்ஷேபம் பண்ணி பகவத் அனுபவத்திலே மூழ்கினா. பல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த ஸ்ரீமத் ஆண்டவனாலே பரசமர்ப்பணம் பண்ணி வைக்கப்பட்டு மோட்சம் போகக்கூடிய தகுதியை பெற்றா. பல சிஷ்யர்களுக்கு இந்த ஆண்டவன் சன்னதியிலே பரநியாசமாகி அவெல்லாம் கிருத்தகிருத்தியர்களா செய்த வேள்வியரா மோட்சம் போறதுக்காக இனி ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லாதவர்களா பரநியாசம் ஆகிடுத்து எம்பெருமான் என்னைக்குனாலும் அழிச்சுண்டு போவான்னு சொல்லக்கூடியதான ஒரு மகா விசுவாசத்தோடைய கூட நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு வாழ்ந்தா. பலருக்கு சுவாமி பரநியாசம் பண்ணி வைத்தார். இப்படி சுமார் 20 வருஷ காலம் சந்நியாசி தர்மத்தை உத்தமமான ரீதியிலே அனுஷ்டித்துக் கொண்டு ஸ்ரீமத் ஆண்டவன் பௌண்டரீகபுரம் சுவாமி ஆசிரமத்தை உத்தமமான ரீதியிலே நிர்வாகம் பண்ணிக்கொண்டு வழிநடத்தி கொண்டு அநேகமான ஜீவர்களை திருத்தி பணிகொண்டு அவர்களை வாழ்வித்துக் கொண்டு விளங்கிய மன்னார் கோயில் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆச்சாரிய சார்வபௌமர் ஒரு ஜெய வருஷம், அதாவது 1954வது வருஷம் கார்த்திகை மாசம் கிருஷ்ணபக்ஷ சப்தமியிலே தம்முடைய 74வது திருநட்சத்திரத்திலே தம்முடைய அவதார பிரயோஜனம் நிறைவேறியதைக் கண்டு சந்தோஷப்பட்டு பல சிஷ்யர்களை தான் வாழ்வித்தருளியதை நினைத்து ஆனந்தப்பட்டு கொண்டு ஸ்ரீவைகுண்டம் போய் சேர்ந்தார். தன்னுடைய 74வது வயசுல ஸ்ரீமத் ஆண்டவன் பரம்பரை சுட்டார். இந்த மன்னார் கோயில் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய அந்தரங்க சிஷ்யரும் அப்போ பௌண்டரீகபுரம் ஆண்டவன் ஆசிரமத்தினுடைய ஸ்ரீகாரியமுமாக இருந்த ஸ்ரீ உவ்வே திருமலை கோட்டை கன்யகாதானம் பார்த்தசாரதி தாத்தாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய சுவாமி முன்ன நின்று ஸ்ரீமத் ஆண்டவனுடைய சரம கைங்கரியத்தை எல்லாம் ரொம்ப நன்னா பண்ணி வைத்தார். மன்னார் கோயில் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய பிருந்தாவனம் ஸ்ரீரங்கத்திலே வடதிருக்காவிரின்னு சொல்லக்கூடிய கொள்ளிடக்கரையிலே பௌண்டரீகபுரம் ஆண்டவன் ஆசிரம ஆச்சாரியர்களுடைய பிருந்தாவன வளாகத்திலே அமைந்திருக்கிறது. இன்னைக்கும் பிருந்தாவனத்துல போய் ஸ்ரீமத் ஆண்டவனை சேவித்து பிரணாம பிரதட்சிணங்களை பண்ணி அவருடைய அனுகிரகத்தை சம்பாதிச்சுக்கலாம். இப்ப ஏற்பட்ட மகானுடையதான தனியன் ஆத்ய ஸ்ரீநிதி யோகி லப்த மனுராட் ஸ்ரீவாத்ய ராமானுஜாத் சம்பிராப்தாங்கண மந்திரஜாதமபர ஸ்ரீவாச யோகீஸ்வராத் பிராப்தாந்தியாஸ்ரம வேதமௌளியுகலம் தேனார்ப்பிதம் ஸ்ரீபதௌ ஞானாப்திம் சுகுணாகரம் முனிவரம் ஸ்ரீரங்கநாதம் பஜே. தனியன் என்ன சொல்றது? ஆத்ய ஸ்ரீநிதி யோகி லப்த மனுராட் ஸ்ரீவாத்ய ராமானுஜாத் சம்பிராப்தாங்கண மந்திரஜாதம். சுவாமிக்கு யாரிடத்துல சமாசிரயணமாகி ரகசியத்திரய மந்திரங்கள் உபதேசமாச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வரி. சுவாமிக்கு திருத்தகப்பனாரான நடாதூர் ராமானுஜாச்சாரிய சுவாமியின் இடத்துல சமாசிரயணமாகி மந்திரோபதேசம் ஆச்சுன்னு பார்த்தோம்னா அதை சொல்லக்கூடியதான வரி. ஆத்ய ஸ்ரீநிதி யோகி அப்படின்னா முதல் ஸ்ரீனிவாச மகாதேசிகன்னு சொல்லக்கூடிய சன்னியாசி. யோகின்னா சன்னியாசி, ஸ்ரீநிதினா ஸ்ரீனிவாச,
ஸ்ரீனிவாச யோகி, ஸ்ரீனிவாச மகாதேசிகன் சொல்லக்கூடிய சுவாமி. முதல் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் அப்படின்னு சொன்னபடினாலே பெரியாண்டவனை குறிக்கிறது. பெரியாண்டவனுக்கு ஸ்ரீனிவாச மகாதேசிகன் திருநாமம். எதனால இங்க பெரியாண்டவனுடைய திருநாமம் சொல்லப்பட்டதுன்னா, அவருடைய அனுகிரகம் பெற்று அவரிடத்துல சமாஸ்திரயண பரநியாசங்கள் பண்ணின்றவர் தான் இந்த மன்னார் கோயில் ஆண்டவனுடைய திருத்தகப்பனாரான நடாதூர் ராமானுஜாச்சாரிய சுவாமி. அதனால பெரியாண்டவனுடைய சம்பந்தத்தை சொல்லிக் கொள்வதில் பெருமை இங்கே. ஆத்ய ஸ்ரீநிதி யோகி லப்த மனுராட் ஸ்ரீவாத்ய ராமானுஜாத், இதுவரைக்கும் மன்னார் கோயில் ஆண்டவனுடைய திருத்தகப்பனார சொல்றது. முதல் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் சொல்லக்கூடிய சன்னியாசி ஸ்ரீமத் பெரியாண்டவன். அவர் அனுகிரகத்தினாலே சமாசிரயணங்களை பண்ணிக்கொண்டு மந்திரோபதேசம் பண்ணிக்கொண்டு அவரிடத்துல பரநியாசமும் பண்ணிக்கொண்டவர் ஸ்ரீவத்ச கோத்திரத்தை சேர்ந்த நடாதூர் ராமானுஜாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய மகாவித்வான். அவரிடத்திலே சம்பிராப்த அங்கன மந்திரஜாத்தம், அந்த சுவாமியினிடத்துல மன்னார் கோயில் சுவாமிக்கு சமாசிரயணமும் மந்திரோபதேசமும். நடாதூர் ராமானுஜாச்சாரிய சுவாமிக்கு சமாசிரயணம் மந்திரோபதேசம் பரநியாசம் எல்லாம் பெரியாண்டவனிடத்துல. அந்த பெரியாண்டவனுடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய நடாதூர் ராமானுஜாச்சாரியர் இடத்துல மன்னார் கோயில் ஆண்டவனுக்கு சமாசிரயணமும் மந்திரோபதேசமும். அபர ஸ்ரீவாச யோகீஸ்வராத் பிராப்த அந்தியாசிரம வேத மௌலி யுகலம் தேன அர்ப்பிதம் ஸ்ரீபதோ. அபர ஸ்ரீனிவாச யோகீஸ்வராத், இன்னொரு ஸ்ரீனிவாச மகாதேசிகன் சொல்லக்கூடிய சன்னியாசி. முதல் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் யாரு? பெரியாண்டவன். இன்னொரு ஸ்ரீனிவாச மகாதேசிகன் சொல்லக்கூடியவர் பெரியாண்டவனுக்கு பிறகு வரக்கூடிய பவுண்டரீகபுரம் ஸ்ரீமதாண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன். அவர் இன்னொரு ஸ்ரீனிவாச மகாதேசிகன். அவரிடத்திலே பிராப்த அந்தியாசிரம வேத மௌலி யுகலம் தேன அர்ப்பிதம் ஸ்ரீபதௌ, அவரிடத்துல உபய வேதாந்த காலக்ஷேபம்னு சொல்லக்கூடிய கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபமும் மன்னார் கோயில் சுவாமிக்கு பிராப்தமாச்சு. அவரிடத்திலே பிராப்த அந்தியாசிரமம், சந்நியாசாசிரமத்தை ஸ்வீகரித்துக் கொள்வதற்கு தகுதியான பிரேஷ மந்திர உபதேசமும் ஆச்சு. அந்த பவுண்டரீக பிரமாண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகனிடத்திலேயே சந்நியாசாசிரம ஸ்வீகாரமும் ஆச்சு. அந்த பவுண்டரீக பிரமாண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகனாலேயே மன்னார் கோயில் ஆண்டவனுடையதான ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பு பெரிய பெருமாள் திருவடிகளில் சமர்ப்பிக்கப்பட்டது. தேன அர்ப்பிதம் ஸ்ரீபதௌ, ஸ்ரீபதி ஸ்ரீயஸ்பதி லக்ஷ்மிபதின்னு சொல்லக்கூடிய திருமகள் கேள்வன் ஸ்ரீரங்கநாயிகா சமேத ரங்கநாதனுடைய திருவடிகள்ல மன்னார் கோயில் சுவாமியினுடையதான ரக்ஷா பரம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆக முதல் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் சொல்லக்கூடிய பெரியாண்டவனுடைய சிஷ்யரான வாத்ஸ்ய ராமானுஜாச்சாரிய சுவாமியினிடத்திலே சமாசிரயணம் மந்திரோபதேசம். இரண்டாவது ஸ்ரீனிவாச மகாதேசிகன் சொல்லக்கூடிய பவுண்டரீகபுரம் ஆண்டவனிடத்திலே கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபம், பரநியாசம், பிரேஷமந்திர உபதேசம், சந்நியாசாசிரம ஸ்வீகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுகிரகங்களை எல்லாம் பெற்றவர். இவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? ஞானாப்திம், ஞான கடல். ஏதோ கொஞ்சம் ஞானம் இருக்கக்கூடியவர்னு அர்த்தம் இல்லை, ஞான கடல். கடல் பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கு, மூழ்க மூழ்க எத்தனை அகலமா எத்தனை ஆழமா இருக்கு, அதுக்குள்ள எத்தனை ரத்தனங்கள் விலைமதிப்பில்லாத வஸ்துக்கள் உயிரினங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இந்த சுவாமி பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவா ரொம்ப சுலபரா சர்வசாதாரணமா இருந்தாலும் கடலுக்குள்ள ஆழமா போக போக விலை மதிப்பில்லாத ரத்தனங்கள் கிடைக்கிறது போல இந்த சுவாமி திருவடிகள்ல பாடம் கேட்க 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 இவர் ஒரு ஞான கடல் அப்படின்றது புரியும். அப்பேற்பட்ட ஞான கடல். ஞான கடல் மட்டுமல்ல, குணக்கடலும் கூட. நிறைய ஞானம் இருக்கு, அதுக்கு தகுந்த போல ஆத்ம குணங்களும் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய கல்யாண குணங்களினுடைய வசிப்பிடம் சுவாமி. சுகுணாகரம், நல்ல கல்யாண குணங்களுக்கு வசிப்பிடமாக திகழ்பவர். நல்ல ஞானம் உரைகிற ஞானக்கடல், அதோடு கூட நல்ல கல்யாண குணங்களும் ஆத்ம குணங்களும் இருக்கக்கூடியதான கல்யாண குணக்கடல். அப்பேற்பட்டவர் யார் தெரியுமா? முனிவரம் ஸ்ரீரங்கநாதம். ஸ்ரீரங்கநாத முனி அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகளிலே உத்தமமான சன்னியாசியாக இருக்கக்கூடிய சுவாமி. சந்நியாச தர்மத்தை முறைப்படி அனுஷ்டிச்சுண்டு வைராக்கியமா இருக்கக்கூடிய சுவாமி. முனிவரம், சந்நியாசி சிரேஷ்டரான ஸ்ரீரங்கநாதம், ஸ்ரீரங்கநாத மகாதேசிகன் சொல்லக்கூடிய ஆச்சாரியரை, யதீஸ்வரரை பஜே, நான் பஜிக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், கொண்டாடுகிறேன், அவர் என்னை அனுகிரகிக்கட்டும் அப்படின்னு தனியன்.
आद्य श्रीनिधि योगी लब्धमनुराट श्रीवात्स्य रामानुजात संप्राप्तांकण मंत्रजातमपर श्रीवास योगीश्वरात् प्राप्तान्त्याश्रम वेदमौलियुगलं तेनार्पितं श्रीपतौ ज्ञानाब्धिं सुगुणाकरं मुनिवरं श्रीरंगनाथं भजे. இப்பேற்பட்ட உத்தம சிரேஷ்டரா ஞான நிதியா கல்யாண குண பூர்ணராக எழுந்தருளியிருந்த மன்னார் கோயில் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய திருநட்சத்திர தினமான இன்று நமக்கு கிடைத்தவரை, நமக்கு தெரிந்தவரை அந்த ஸ்ரீமத் ஆண்டவனுடையதான பெருமைகளை அனுபவித்துக் கொண்டோம். இந்த ஸ்ரீமத் ஆண்டவனுடைய அனுகிரகத்தினாலே நம்முடையதான தோஷங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி நமக்கு நல்ல ஞானமும் பக்தியும் கைங்கரிய ஸ்ரீயும் ஏற்பட வேண்டும் என்பதாக இந்த ஸ்ரீமத் ஆண்டவனையே சாஷ்டாங்க பிரணாமங்களோடு கூட சேவித்து பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ஸ்ரீரங்கநாத மகாதேசிகாய நமஹ.